Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்த்துருக்கோம் 12th accountancyல chapter 1 exercise sum number 18 பார்க்குறோம். Mary does not keep her books under double entry system from the following details. Prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on the date. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேஷ் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கில் உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஸ்டாக் ஆஃப் குட்ஸு, சண்டி டெட்டாஸ் பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல, சண்டி டெட்டாஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, அண்ட் டெப்ரிசியேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டி டெட்டாஸ் கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் டெட்டாஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம போட முடியும். அதை கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக நம்ம ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்டு போட வேண்டியதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெட்டாஸ் கண்டுபிடிக்க என்ன போடுவோம்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோம். ஹெட்டிங் பாருங்கள், டெபிட் கிரெடிட் மறக்காமல் போட்டுக்குங்க. போட்டுட்டு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங் கொடுத்துங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. டெபிட் சைடு என்ன வரும்? டு பேலன்ஸ் B/D, கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் C/D. நமக்கு இந்த க்ளோசிங் தான் தெரியாது, க்ளோசிங் பேலன்ஸ் தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பேலன்ஸ் ஃபிகர்னு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டெட்டாஸ் தெரியும். ஹவு மச் பாருங்கள், சண்டி டெட்டாஸ் 1,30,000 இருக்கா, அதை அப்படியே எடுத்து டெபிட்டில் 1,30,000 நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சண்டி டெட்டாஸ் சம்மந்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். கேஷ் புக்கில் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். டு டெட்டாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 3,50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ கேஷ் புக்கில் இருக்கிறதுனால இது கேஷ் அக்கௌண்ட்டு. அப்போ கிரெடிட் சைடு பை கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 3,40,000 போட்டுங்க. இது ரிசீவ் ஆகிருக்கு டெட்டாஸ்க்கு, அதனால் நம்ம ப்ராக்கெட்டில் ரிசீவ்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் எதுவும் டெட்டாஸ் சம்மந்தமாக இருக்கான்னு பாருங்கள். கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் கிரெடிட் சேல்ஸ் எடுத்துக்கிறோம். 2,90,000 கொடுத்துருக்காங்க. அதே டெபிட் சைடு 2,90,000 நோட் பண்ணிங்க. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இதை வச்சு நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை இதை ரெண்டதையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,20,000 வருது. இந்த 4,20,000லேருந்து 3,40,000 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 80,000 வருது. இதுதான் நமக்கு வந்து க்ளோசிங் டேட்டாஸ். ஓகேவா? பை பேலன்ஸ் C/Dன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஓகேவா? இப்போது டேட்டாஸ் அக்கௌண்ட் க்ளோசிங் டேட்டாஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங்ஸ் போட்டுங்க. ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் ஆஃப் மேரி ஃபார் த இயர் ended 31/3/2019. பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இதோட ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு என்ன வரும்? டு ஓப்பனிங் ஸ்டாக், அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன தான் வரும், அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த ஃபார்மேட் படி ஓப்பனிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்க சம்லன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை 1,10,000 எடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸில் கிரெடிட் இருந்தாலும் சேல்ஸ், கிரெடிட் இருந்தாலும் கேஷ் இருந்தாலும் எடுத்துக்கணும். கேஷ் பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேஷ் புக்கில் 1,50,000, கிரெடிட் பர்ச்சேஸ் 1,80,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 1,50,000 கேஷ் பர்ச்சேசஸ், 1,80,000 கிரெடிட் பர்ச்சேசஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,30,000. இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ. ஓகேவா? வேறு எதுவும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எங்கே கொடுத்துருக்காங்க? பை வேஜஸ் கொடுத்துருக்காங்களா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ அதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். டு வேஜஸ் ஹவு மச்? 70,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு போயிடுங்க. கிரெடிட் சைடு ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு சேல்ஸ் வரும், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் வரும். சேல்ஸில் கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்களான்னு சம்மில் பார்த்துங்க. கேஷ் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் 3,60,000, கிரெடிட் சேல்ஸ் வந்து 2,90,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். 3,60,000, 2,90,000, 6,50,000 டோட்டல் பண்ணால் இதுதான் டோட்டல் சேல்ஸு.
நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000 கொடுத்துருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. 8,30,000 வருது. 8,30,000. இப்போ இந்த 8,30,000லேருந்து இந்த 1,10,000 ப்ளஸ் 3,30,000 ப்ளஸ் 70,000 ஆட் பண்ணி லெஸ் பண்ணால் 8,30,000, 5,10,000, 3,20,000 வருது. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க கிராஸ் ப்ராஃபிட். டு கிராஸ் ப்ராஃபிட் 3,00,000 C/Dன்னு போட்டு 3,20,000 கொடுத்துங்க. இது அப்படியே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டு பை கிராஸ் ப்ராஃபிட் B/Dன்னு 3,20,000 என்ட்ரு பண்ணிங்க. வேறு ஏதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா P&L அக்கௌண்ட்டுக்குன்னு பாருங்கள். P&L அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது? சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,27,000 இருக்குது. அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். 1,27,000. வேறு எது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். வேறு எதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 10% கொடுத்துருக்காங்க. அப்போது டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் க்ளோசிங் பேலன்ஸில் தான் கண்டுபிடிக்கணும். 10% கண்டுபிடிச்சிங்கன்னா நான் ரஃப்பாக இங்கே போடுறேன். 80,000ல் 10% இப்போ 8,000 வந்து இங்கே போட்டுக்கலாம். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. நல்லா டோட்டல் பண்ணிக்கிறோம். இந்த 3,20,000 அப்படியே டோட்டல் போட்டுரும். போட்டு 3,20,000 3,20,000ல் 1,27,000 ப்ளஸ் 8,000 ஆட் பண்ணி லெஸ் பண்ணி போடுங்க. லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா 3,20,000 1,35,000 லெஸ் பண்ணால் 1,85,000 வருது. இப்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு 1,85,000. இப்போது இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா டு நெட் ப்ராஃபிட்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மேரி அசான் 31/3/2019 அசட் ருபீஸ்னு போட்டுங்க. அதே மாதிரி இங்கே லைபிலிட்டிஸ் ருபீஸ்னு போட்டுங்க. ஃபஸ்ட் ஒன் லைபிலிட்டிஸ் தான் போட போகிறோம். கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா சம்மில் அப்படின்னு பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2,80,000. 2,80,000 கேபிட்டலில் போட்டுங்க. போட்டுட்டு அதோட என்ன பண்ணும்? ஃபார்மேட் படி நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணும். நெட் ப்ராஃபிட் 1,85,000. $4,65,000 வருது. ஓகேவா? ஆட் பண்ண. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது. க்ளோசிங்கில் 90,000 அதை எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். அதேமாரி அசட் சைடு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் கேஷ் புக் இருக்கா? கேஷ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 2,23,000 இருக்குது. அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம். 2,23,000. ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் 1,80,000. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். 1,80,000. சன்ட்ரி டேட்டாஸ் க்ளோசிங் கண்டுபிடிச்சி வச்சுருக்குமா? மேலே டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் சன்ட்ரி டேட்டாஸ் 80,000 கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. இதோட டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது. அப்போ அந்த 80,000லேருந்து டெப்ரிசியேஷன் 10% லெஸ் பண்ணால் 8,000 வருது. டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சா 72,000. இப்போ டோட்டல் பண்ண போகிறோம். அசட் சைடு டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் பண்ணால் 0,0,0, 5, 10, 5,55,000 வருது. இதே மாதிரி லைபிலிட்டி சைடு வருதான்னு பார்ப்போம். 0,0,0, 5,55,000 வருது. ஓகேவா? இப்போ நம்ம போட்ட சம் கரெக்டாக அர்த்தம். ரெண்டு சைடும் டேலி ஆகணும். இந்த சம்மு புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.